விஜயநகரமே விழா கோலத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த விழாவை பார்க்குறதுக்காக பக்கத்து நாட்டு மன்னரான விஜயவர்த்தனர் வந்திருந்தார். விழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. அன்னைக்கு சாயங்காலம் அந்நாட்டு மன்னரான கிருஷ்ணதேவராயரும் பக்கத்து நாட்டு மன்னரான விஜயவர்த்தனரும் அரண்மனை தோட்டத்தில் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது விஜயவர்த்தனர் கேட்டாராம், உங்களோட அவை புலவரான தெனாலிராமன் ரொம்ப அறிவாளியாமே. அதுக்கு அந்நாட்டு மன்னரான கிருஷ்ணதேவராயர், ஆமாம், அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு பதிலுக்கு விஜயவர்த்தனர், அப்படின்னா நான் தெனாலிராமனை சோதிச்சு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு கிருஷ்ணதேவராயர், சோதிச்சு பார்த்துக்கோங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அடுத்த நாள் அரசவை குடித்தான். அரசவையில் 2 மன்னர்கள், அமைச்சர்கள், மந்திரிகள், புலவர்கள், மக்கள்னு எல்லாரும் இருந்தாங்களாம். அதில் தெனாலிராமனை மட்டும் மன்னர் கூப்பிட்டாராம். முன்னாடி வந்து நின்ன தெனாலிராமன் 2 மன்னர்களையும் பார்த்து வணக்கம் சொன்னாராம். தெனாலிராமனோட அறிவை சோதிச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் இல்லையா விஜயவர்த்தனர். அந்த மன்னர் தெனாலிராமன் கிட்ட எனக்கு ஒரு குருவி வேணும் அப்படின்னு கேட்டாராம். தெனாலிராமன் அதுக்கு, குருவி தானே மன்னரே, நாளைக்கு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த குருவி சாதாரண குருவி இல்லை. காலையில் தங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கும், நடுப்பகலில் சிகப்பு நிறத்தில் இருக்கும், இரவில் 7 வண்ணங்களில் உருமாறிடும். அந்த அற்புத குருவி தான் எனக்கு கொண்டு வந்து தரணும். அந்த குருவி சில சமயம் 3 கால்லையும் சில சமயம் 2 கால்லையும் நடக்கும். அப்புறம் 7 ரெக்கைகளை கொண்டு வானத்தில் பறக்கும். இங்கே பாருங்க தெனாலிராமன், அரசர் எப்படிலாம் சொன்னாரோ அதே மாதிரியான ஒரு குருவியை நீங்கள் நாளைக்கு வரும்போது பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நாட்டு மன்னரான கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமனுக்கு உத்தரவு போட்டார். அரசரோட உத்தரவை கேட்டதும் தெனாலிராமனுக்கு தலையே சுத்துச்சான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குருவியே கிடையாதான். இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே, சரி அரசே, நான் நாளைக்கு வரும்போது அந்த குருவியோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். அடுத்த நாள் அரசவைக்கு தெனாலிராமன் ரொம்ப தாமதமாக வந்தாராம். அவரோட நிலைமை பார்க்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருந்துச்சான். அவரோட ஆடையெல்லாம் கிழிஞ்சிருந்துதான், அதில் முள்ளும் சகதியுமாக இருந்துச்சான். அவரோட கையில் காலியான ஒரு பறவை கூடு ஒன்று இருந்துச்சான். அதில் பறவையே இல்லை, வெறும் கூடை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அரசவைக்கு வந்த தெனாலிராமன், அரசே அரசே அரசே, அதிசயமான ஒரு கதை நடந்துருச்சு அரசே. விஜயவர்த்தன மன்னர் சொன்ன மாதிரியே ஒரு குருவி கையில் மாட்டுச்சு அரசே. அதையும் நான் பிடிச்சி கூண்டில் அடைச்சிட்டேன். அதை இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அது தன்னோட மாயமான 7 ரெக்கைகளை விரித்து பறந்துருச்சு. பறந்து போய் நான் விடலையே, அது துரத்திக்கிட்டே பின்னாடியே போனேன். அது காட்டுக்குள்ளே போயிடுச்சு. காட்டுக்குள்ளே போய் நான் விடலை, காட்டுக்குள்ளேயும் துரத்தி போனேன். உள்ள காட்டுக்குள்ளே துரத்தி போய்கிட்டு இருக்கும்போது அது மேலே பறந்துக்கிட்டே சொல்லிச்சு, நீ போய் அரசர்கிட்ட போய் சொல்லு, காலையாகவும் இருக்கக்கூடாது, மத்தியானமாகவும் இருக்கக்கூடாது, சாயங்காலமாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நேரத்தில் நானே என்னோட 7 ரெக்கைகளை விரித்து பறந்து வருவேன்னு சொல்லு, திரும்பி வருவேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதா தெனாலிராமன் வந்து அரசர்கிட்ட சொன்னாராம். அதை கேட்டதும் அரசருக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நேரமே கிடையாதே. உலகத்திலே இல்லாத குருவியை ஒன்று கேட்டு தெனாலிராமனை மன்னர் சோதிச்சாரு. உலகத்திலே இல்லாத ஒரு நேரத்தை சொல்லி அந்த நேரத்தில் அந்த குருவியே உங்கள் கைக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சமாளிச்சிட்டாரு. தெனாலிராமனோட பதிலை கேட்டு அரசவையில் இருக்கிற எல்லாரும் வியந்து போய் பார்த்தாங்களாம். மன்னர் வந்து அவரோட பதிலை கேட்டு சிரிச்சிட்டாராம். விஜயவர்த்தனர் மன்னர் சொன்னாராம், இதுவரைக்கும் தெனாலிராமனோட அறிவு கூர்மையை பற்றி நான் கேள்விதான் பட்டிருக்கேன், ஆனால் இப்போ தான் நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பாராட்டு சொல்லி அவருக்கு பரிசும் கொடுத்தாங்களாம். இதே மாதிரி தெனாலிராமனோட சுவாரஸ்யமான கதைகள் வந்து நிறையா இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.